ரவையும் இருந்தா போதும். நீங்க ரொம்ப ஈஸியா இந்த ஸ்வீட்ட செய்யலாம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். வீட்ல எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் 2 கனிஞ்ச நேந்திரம்பழத்தை எடுத்திருக்கேன். நீங்க உங்ககிட்ட என்ன பழம் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். பழத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற நேந்திரம்பழத்தை சேர்த்துக்கலாம். மிதமான தீயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டீங்கன்னா இதோட கலர் நல்லா மாறி பழமும் வெந்து வரும். இப்போ இதோட ஒரு 1/2 கப்புக்கு சீனி சேர்த்துக்கோங்க. சீனியோட அளவை பார்த்தே சேர்த்துக்கோங்க. ஏன்னா பழத்திலேயே ஏற்கனவே ஸ்வீட்னஸ் இருக்கும். இதையும் பழத்தோடையே நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. இந்த டைம்ல நம்ம சேர்த்திருக்கிற சுகர் நல்லா மெல்ட் ஆகி வரும். இப்போ கரண்டியை வச்சு நல்லா பழத்தை மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ இதோட ஒரு 1/2 கப்புக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இதையும் இந்த பழத்தோடையே சேர்த்து கலந்து விடுங்க. தேங்காய் ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. ஜஸ்ட் பழத்தோட கலந்து விட்டா போதும். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா வாசமா இருக்கும். அடுத்து இதோட ஒரு 1/2 கப்புக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவைய வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல, டைரக்டாவே நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ ரவையையும் பழத்தோடையே சேர்த்து கிண்டி விடுங்க. அடுத்து இதோட 1 கப்புக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்கும் போது ரவை நல்லா வெந்து வரும். நீங்க கூட கொஞ்சம் பால் சேர்க்கணும்னா கூட சேர்த்துக்கலாம். ரவை பால் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுதான் சரியான பக்குவம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுறலாம். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆறி கை பொறுக்கிற சூட்ல இருக்கு. இப்ப கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி கையாலேயே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு உள்ளங்கையில வச்சு உருட்டுனீங்கன்னா நல்லா உருண்டையா நம்மளுக்கு கிடைக்கும். இதே போல மத்த மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். இத சும்மா சாப்பிட்டாலே நல்லாதான் இருக்கும். ஆனா நம்ம இத ஜஸ்ட் ரோஸ்ட் மட்டும் பண்ணி எடுக்க போறோம். ஒரு தவால நம்ம உருட்டி வச்சிருக்கிற உருண்டைகளை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஒரு பக்கம் லைட்டா பிரவுனா கலர் மாறி வந்ததும் இன்னொரு பக்கமும் மாத்தி போடுங்க. எல்லா பக்கமும் இந்த மாதிரி கலர் மாறி வந்ததும் எடுத்துடலாம். வாவ், ரொம்ப சூப்பரா வாழைப்பழத்துல ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. செய்யறது கூட ரொம்ப ஈஸி தான். வீட்ல எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஈஸி ரெசிபிக்கு ஆர்டி குக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்க ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.